Hi friends, very warm welcome to Sanu's Kitchen. இன்னைக்கு நம்ம Sanu's Kitchenல என்ன பார்க்க போறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கோயம்புத்தூர்ல நல்ல மழைங்க இன்னைக்கு. சோ கூலிங்கா இருக்கு கிளைமேட். இந்த டைம்ல எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணுன ஒரு ரெசிபியை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். சோ உளுந்த வச்சு செய்யக்கூடிய உளுந்த வடை. எவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து ஃபுட் வெரைட்டிஸ் வந்திருந்தாலும் உளுந்து தேங்காய் சட்னி சாம்பாரோட ஒரு காம்பினேஷன் வேற எதுலயுமே கிடைக்காது. வாங்க இது எப்படி பண்றது, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு சனூஸ் கிச்சன். இன்னைக்கு சனூஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். உளுந்த வச்சு செய்யக்கூடிய உளுந்த வடை ஆர் மெது வடை, ரெண்டுமே எப்படின்னாலும் சொல்லலாம். ஸோ அந்த வடை வந்து எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உளுந்து வந்து நான் ஒரு 200 கிராம் உளுந்தை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் பச்சரிசியும் இதோட சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். இப்போ வந்து இந்த உளுந்தை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வடை வந்து கரெக்டான பதத்துக்கு வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் உங்களுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு போடும்போது வடை போடும்போது நம்மளுக்கு கரெக்டான அந்த இதில் பதத்தில் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்து வச்சு இப்போ வந்து நம்ம வந்து மாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதோட நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இங்கே நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்போது இப்போ இதெல்லாம் சேர்த்தியாச்சு. இதோட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க. இது எதுக்காகனா கிரிப்ஸியாக இருக்கும், வடை நல்லா மொறுமொறுன்னு வரும், எண்ணெய் அதிகம் குடிக்காது. ஸோ அதுக்காக இது சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி பச்சரிசி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு தான் ஊற வச்சு அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் தேவைப்படாது, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவைக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம வடைக்கு ரொம்ப முக்கியம் மிளகு, அது போட்டுக்கலாம். நீங்கள் வந்து குழந்தைங்க சாப்பிட்றது, அதனால் மிளகு வந்து குழந்தைங்க கடிக்க மாட்டாங்க, அது தனியாக எடுத்து வச்சுருவாங்கன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மிளகு பொடியாக வந்து நீங்கள் நம்ம பெப்பர் பொடி இருக்கு இல்லையா, அதை கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசப்படும். பட் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பெப்பர் ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ அதுக்காக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வடையை போட்டு எடுத்துருவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து வடை போட்டுடலாம். இப்போ வடை போடும்போது இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணியில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் எடுத்து போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக நல்லா அழகாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கரெக்டாக விழுகும். திருப்பி இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. போட்டு இப்படி ஒரு குழி போட்டுக்கோங்க, அழகாக குழி செட் ஆகிடும், இந்த மாதிரி விழுகும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிடுங்க, அப்போ தான் அது வந்து மெதுவாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா கருகிடும் டக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் முன்னாடியே 2 வடை போட்டிருந்தேன் இல்லையா, அது ஒரு பக்கம் வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 வடை வேகட்டும், அதுக்குள்ளாட்டி இது வந்து திருப்பி போட்டுருவோம். இந்த அடுப்பை வந்து சிம் பண்ணியே வந்து வேக வைங்க, அப்போ தான் வந்து வடை நல்லா நம்மளுக்கு வேகும். இப்போ 4 வடையுமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துருவோம். நல்லா உள்ளே வெந்து நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வடை ரொம்ப நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. அந்த பச்சரிசி மாவுனால இங்கே பாருங்கள் எவ்வளோ கிரிப்ஸியாக நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொறுன்னு இருக்கும், பார்த்தாலே தெரியுதா, உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்கும். இதோட இந்த தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எப்படி சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி வடை எடுத்துட்டு இது நிறைய ஃபுல்லாக சாம்பார் ஊற்றி அது மேலே இந்த தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. திருப்பி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.